உத்தரப்பிரதேசத்தில் இஸ்லாமியர்கள் சார்பில் மேற்கொள்ளப்பட்ட ஊர்வலத்தில் தடியடி நடத்தப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்க கேட்போம். ரமேஷ், வணக்கம். என்னாச்சு? தடியடிக்கான காரணம் என இப்போதைய நிலவரங்களையும் பதிவு பண்ணலாம். அதாவது உத்தரப்பிரதேச மாநிலம் பரேலியில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய மைதானத்தில் ஏராளமான இஸ்லாமியர்கள் ஐ லவ் முகமது என்கிற பேரணியை மேற்கொண்டிருந்தனர். இதில் ஏராளமான இஸ்லாமியர்கள் ஒன்று திரண்டிருந்த நிலையில் அதனை மேற்கொள்ளக்கூடாது என காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர். அப்போது காவல்துறையினருக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. இதில் காவல்துறையினர் மீது இஸ்லாமிய இளைஞர்கள் கல்வீச்சு நடத்தியதாக கூறப்படுகின்றது. இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் அவர்களின் மீது தடியடி நடைத்து கலைத்தனர். இதனால் அந்த பகுதி ஒரு போர்க்களம் போல காட்சியளித்தது. இந்த ஐ லவ் முகமது என்பது கடந்த சில நாட்களாக ஒரு பிரச்சாரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதனுடைய மூலம் எங்கே என்று பார்த்தமேயானால், கடந்த செப்டம்பர் 4ஆம் தேதி உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூரில் மிலாதி நபி பேரணி நடைபெற்றது. அந்த பேரணி செல்லக்கூடிய பாதையில் சில இஸ்லாமிய இளைஞர்கள் ஐ லவ் முகமது என்கிற பதாகைகளை வைத்திருந்தனர். இந்த பதாகைகளை வைத்திருந்ததற்கு சில இந்து அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவித்திருந்தனர். அதாவது அரசாங்கம் அனுமதியுடன் நடத்தக்கூடிய வழக்கமான நடைபெறக்கூடிய இது போன்ற நிகழ்வுகளில் எந்த விதமான புதிய நடைமுறைகளையும் ஏற்படுத்தக்கூடாது என்று இந்து அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவித்திருந்தனர். இதனைத் தொடர்ந்து இதற்கு ஆதரவாகவும் எதிராகவும் பல்வேறு இடங்களிலே பேரணி நடைபெற்று வருகிறது. இஸ்லாமியர்களுக்கு போட்டியாக பல நகரங்களில் இந்துக்கள் ஐ லவ் மகாதேவ் என்கிற பேனர்களை வைத்தபடி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மும்பையிலும் கூட பல இடங்களில் இது ஒரு பிரச்சாரமாக உருவெடுத்திருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு பரேலியில் இஸ்லாமிய மைதானத்தில் வெள்ளிக்கிழமை தொழுகை நடைபெற்றது. அந்த தொழுகைக்கு பின்னர் அதில் பங்கேற்ற ஏராளமான இஸ்லாமியர்கள் ஐ லவ் முகமது என்கிற அந்த பதாகைகளை ஏந்தியபடி பேரணியாக சென்றனர். ஆனால் காவல்துறையினர் இதற்கு அனுமதி வழங்கவில்லை. எனவே அவர்களை தடுத்து நிறுத்திய போது இரு தரப்புக்கும் இடையே மோதல் ஏற்பட்டு அவர்களை கலைப்பதற்காக காவல்துறையினர் தடியடி நடத்தினர். உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். பொருளாதாரத்தை பல ட்ரில்லியன் ஆயுதங்களை கொள்முதல் செய்கிறது. சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்து செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? இந்திய ராணுவம் கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேக்குறோம். பிச்சை கேக்குறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக சில இடங்கள்ல பாகிஸ்தான்லயே பாராட்ட வேண்டாம், ஆனால் அதற்கு இவளை கொச்சைப்படுத்த வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். மதத்தால் இனத்தால் மக்களை எப்படியெல்லாம் பிளவுபடுத்த முடியுமோ அந்த பிளவிற்குண்டான ஆயுதமாக இந்த மாநாட்டை அவர்கள் பயன்படுத்த நினைக்கின்றார்கள். அரசியலிலிருந்து சினிமா தனித்து இயங்க முடியாது. அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.